ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் ஐன்ஸ்டீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது ஒளிமின் சமன்பாட்டை பற்றிய ஐன்ஸ்டீனின் விளக்கம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதற்கான நோபல் ப்ரைஸும் இன் 1921 அவர் வாங்குறாரு. வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு மெட்டல் எடுத்துக்கிறாங்க. இந்த மெட்டலில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மெட்டல் மேலே ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை என்ன பட வைக்கிறாங்க? இன்சிடென்ட் பட வைக்கிறாங்க. ஓகேவா? ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் பார்ட்டிகிள் ஆஃப் லைட். அப்போ அந்த லைட்டை இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் பட வைக்கிறாங்க. ஸோ அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது இதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மெட்டலில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இந்த லைட் இன்சிடென்ட் ஆகும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிட்டு வெளியே வரும். ஓகேவா? ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ், இந்த அவுட்டர் ஃபேஸில் என்ன சொல்லுவோம் நம்ம? பொட்டான்சியல் பேரியர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த மெட்டல் சர்ஃபேஸில் பொட்டான்சியல் பேரியர்னு இருக்கும், அதாவது மின்னழுத்த அரண். அதை விட்டு வெளியே வரத்துக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு சம் எனர்ஜி தேவைப்படும். அது எங்கேருந்து எடுத்துக்கும்? இந்த லைட்லேருந்து. ஓகேவா? ஸோ அப்போ 100% எனர்ஜி வருதுன்னா இங்கேருந்து 50% எனர்ஜியை இந்த மெட்டல் விட்டு வெளியே வரத்துக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். மீதி 50% எனர்ஜியை எதுக்கு அது யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி அது யூஸ் பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த மெட்டல் விட்டு வெளியே போகிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நாம் அனுப்புகிற அந்த எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? கன்சர்வேஷனாக இருக்குது. ஓகேவா? ஃப்ரம் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அப்போ நாம் அனுப்புகிற அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா hν, which is equal to φ0. φ0 is a ஒர்க் ஃபங்க்ஷன். நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே. ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் φ0, அதாவது வெளியேற்ற ஆற்றல். இந்த மெட்டலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் ஆற்றல், வெளியேற்ற ஆற்றல், அது 50%. மீதி 50% இந்த எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜி அது மாறுது. ஓகேவா? 50% இந்த எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜி அது மாறுது. ஓகேவா? அதான் ஆஃப் mv². ஓகே, அப்போ நாம் கொடுத்த எனர்ஜி hν, which is equal to பாதி ஒர்க் ஃபங்க்ஷன், பாதி கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, அப்போ law of conservation. ஓகே, law of conservation of எனர்ஜி வேஸ்ட் ஆகலை, கன்சர்வாக இருக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து இன்னொரு மெட்டல் எடுத்துட்டு அதில் இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சியை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா E which is equal to hν0, மினிமம் ஃப்ரீக்குவன்சியை இன்சிடென்ட் பட வைக்கிறாங்க. அதாவது மினிமம் ஃப்ரீக்குவன்சி கொண்டு அந்த லைட்டை என்ன பண்ணுறாங்க? இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் பட வைக்கிறாங்க. ஸோ அப்படி படும்போது என்னாகும்? இங்கே இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சியை ரெடியூஸ் பண்ணும்போது இதிலேருந்து எமிட்டர் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதோட ஸ்பீட் அண்டு கைனட்டிக் எனர்ஜியும் என்னாகும்? ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஃப்ரீக்குவன்சி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், மினிமம் ஃப்ரீக்குவன்சி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஸோ மினிமம் ஃப்ரீக்குவன்சி கொண்ட அந்த லைட் ரேவை இன்சிடென்ட் பண்ண வைக்கிறோம். அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது நல்லா கவனிக்கணும், மினிமம் ஃப்ரீக்குவன்சி ஓகேவா μ0, அது நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம், பயன் தொடக்க அதிர்வெண். ஓகே, மினிமம் ஃப்ரீக்குவன்சிக்கு கீழே இன்னும் கம்மியாக இருந்தால் இந்த மெட்டல் விட்டு எலக்ட்ரான்ஸ் எமிட்டே ஆகாது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனே நடக்காது. ஓகேவா? மினிமம் ஃப்ரீக்குவன்சியாவது இருக்கணும், அதுதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி கொண்ட அந்த லைட்டை இன்சிடென்ட் பட வைக்கும் போது என்ன ஆகுன்னா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த மெட்டலை விட்டு எஜெக்ட் ஆகும், பட் கைனட்டிக் எனர்ஜி 0. ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜி 0, ஏன்னா மினிமம் ஃப்ரீக்குவன்சி நாம் இந்த மெட்டல் மேலே பட வைக்கிறோம். ஓகே, அப்போ என்னோட எனர்ஜி hν0, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், அதே மாதிரி இங்கே hν, இங்கே hν0. அப்போ hν0 which is equal to φ0 ஒர்க் ஃபங்க்ஷன்.
நாம் ஒரு சம் எனர்ஜி கொடுத்து, அதாவது மினிமம் ஃப்ரீக்குவன்சி கொடுத்து என்ன பண்ணிட்டோம், இந்த மெட்டலிருந்து அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே மூவ் ஆகலை பாருங்கள், இங்கே மூவ் ஆகுதா, இங்கே மூவ் ஆகலை. ஏன்னா இங்கே கைனடிக் எனர்ஜி 0. ஏன்? மினிமம் ஃப்ரீக்குவன்சி. அதனால் கைனடிக் எனர்ஜி இங்கே 0. ஓகேவா? அண்ட் தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 2வை 1ல் ப்ளக் இன் பண்ண போகிறோம். எதுக்கு பதிலாக? 5 பதிலாக. அப்போ என்ன கிடைக்கும்? h nu which is equal to h nu naught plus of mv square. ஸோ இதுதான் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே. If the electron does not lose energy by internal collision, அதாவது நம்ம ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதில் அந்த லைட் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் கூட கொல்யூஷன் நடக்குது. ஏன்னா இந்த லைட் இஸ் என்னது? ஃபோட்டான் இஸ் ஏ பார்ட்டிகிள் ஆஃப் நேச்சர். அப்போ இது கூட இன்ட்ராக்ஷன் ஆகுது. அப்படி ஆகும்போது எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் ஆகலை. ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி which is equal to of mv square and velocity மேக்ஸிமமாக இருக்கும். அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த 5 நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ h nu minus 5 naught which is equal to of mv ஸ்கொயர்னு கிடைக்குமா? அதான் இங்கே போட்டிருக்கேன். h nu minus 5 naught which is equal to of mv ஸ்கொயர். ஸோ இதுக்கு பதில் என்ன போடலாம்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி போடலாமா? அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி which is equal to h nu minus 5 naught. ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃபும் அவர் போட்டிருக்காரு. வெரி சிம்பிளான ஒரு கிராஃப் தான். என்னென்னா அந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சியை என்ன பண்ணுறாரு? இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்ண அந்த மெட்டலிருந்து எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியும் என்னாகும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ மினிமம் ஃப்ரீக்குவன்சி என்னது? நியூ நாட், அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அதோடய ஃப்ரீக்குவன்சி மினிமமாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ண அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ரைட். இது மினிமம் ஃப்ரீக்குவன்சி, இது மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? திஸ் இஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, இது மினிமம் ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? இந்த பார்ட்டு மினிமம் ஃப்ரீக்குவன்சி. ஓகே. இது மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தாலும் ஸ்லோப் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாகுன்னா ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹெச் இஸ் ஏ பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 - 34 ஜூல்ஸ் செகண்டை இவர் கண்டுபிடிச்சார். யார்? ஐன்ஸ்டீன். இந்த கிராஃப் மூலம். ஓகேவா? எந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தாலும் அதனோட வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 - 34 ஜூல்ஸ் செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்ட்டு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது அது கரெக்டு தானான்ட்டு, அது கரெக்டாக நிறையா பேர் வந்துட்டு அதை நம்பலை. என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட் ஆர்ஏ மில்லிகன் அவர் வெரிஃபை பண்ணுறாரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. அவர் என்ன பண்ணுறாருன்னா மினி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாரு. லைக் தட் சீசியம், பொட்டாசியம், சோடியம் அண்ட் லித்தியம். ஸோ இந்த மாதிரி மினி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா
எப்படி இருக்குன்னா ஃப்ரீக்வன்சிக்கும் கைனடிக் எனர்ஜி, அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கிராஃப் போட்டிருக்காங்க. சீசியம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், அதோட மினிமம் ஃப்ரீக்வன்சி பாருங்கள். சீசியத்தோட மினிமம் ஃப்ரீக்வன்சி -2.14 எலக்ட்ரான் வோல்ட், பொட்டாசியம் -2.30 எலக்ட்ரான் வோல்ட், சோடியம் -2.75 எலக்ட்ரான் வோல்ட், கால்சியம் -3.20 எலக்ட்ரான் வோல்ட். அதோட மினிமம் ஃப்ரீக்வன்சி. பட் இதோட ஸ்லோப், எந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தாலும், சீசியம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், எந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தாலும் ஸ்லோப் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ மில்லிகன் என்ன கால்குலேஷன் பண்ணுறாரு? என்னோட பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூவை கால்குலேஷன் பண்ணுறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த மினி மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுறாரு? கால்குலேஷன் பண்ணுறாரு. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபவுண்ட் தட் த ஸ்லோப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ். ஓகேவா? அந்த ஸ்லோப்பு அந்த மெட்டலை டிபெண்ட் பண்ணி இல்லை. இதை மெயின். ஓகேவா? இந்த ஸ்லோப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ். அப்போ இவர் மில்லிகன் என்ன சொல்கிறாருன்னா, ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்ட். ஓகேவா? ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டுன்ட்டு இவர் வெரிஃபை பண்ணிட்டாரு. அதற்கான நோபல் ப்ரைஸும் இன் 1923 இவர் வாங்குறாரு. யார்? மில்லிகன். ஓகேவா? வெரி வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகேப்பா.